வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான அண்ட் ஜூஸியான, அதுவும் இல்லாமல் முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி டிராகன் பன்னீர் லாலிபாப் இதாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஈக்குவலாக லென்த் வைஸில் 3ஆகவும், அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றையும் 2 பீஸ், டோட்டலாக 6 பீசஸாக க்யூப் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் பேம்பூ ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். லாலிபாப் மாதிரி நம்ம உள்ளே ஸ்டிக் பண்ணுறதுக்காக. ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு உடன், அதாவது ஸ்டிக்கு, ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலுமே தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது பர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை 6 பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆனியன் பவுடர் ஆன்லைனில் கடைகளில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் கூட இதை செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு க்ரீன் சில்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தணும், பட் அதிகமாக சேர்த்தக்கூடாது. மேரினேஷன் நல்லா ஒட்டி வராது. அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்திருக்கேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பன்னீர் பீசஸ் இதில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். லேசாக நம்ம தடவணும், இல்லைனா பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால உடைய ஆரம்பிச்சிடும். 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஹக்கா நூடுல்ஸ். நீங்கள் நார்மல் நூடுல்ஸ், ரைஸ் நூடுல்ஸ், ஃப்ளாட் நூடுல்ஸ் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாயில் பண்ணுற மாதிரி தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸை சேர்த்தி கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்தி நல்லா பாயில் பண்ணிவிட்டு 90% குக் ஆனோடனே உடனே அதை வடிச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா டாஸ் பண்ணி நல்லா இப்படி பரப்பி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த நூடுல்ஸ் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த லாலிபாப்க்கு. அதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீசனிங்காக சால்ட் சேர்த்திக்கலாம். அப்போ தான் மேலே அந்த லேயர்லேயும் நல்லா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி வரும். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கையால் உதுத்து விட்டோன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் படும்போது அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுங்க. எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கீழே நின்றுடும். நம்மளுக்கு எதுவுமே அதிகமாக கோட் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா உதிரியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி மேரினேட் பண்ணோம் இல்லையா பன்னீர் பீசஸ், இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டிக்ஸை வச்சு இதில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. லாலிபாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இங்கே கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ண நூடுல்ஸ் இருக்கு இல்லையா? இதை நல்லா நீளமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப கொத்தாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பொதுவாக நூடுல்ஸை பாயில் பண்ணும்போது உடைக்காமல் பாயில் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நீளமாக தேவைப்படும். இந்த மாதிரி இதை பன்னீரில் இந்த மாதிரி சுற்றி விட்டுறணும். கீழே எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை பேனில் சேர்த்தி அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். பட் எண்ணெயோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக மீடியம் ஹாட்டாக தான் இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நூடுல்ஸ் சீக்கிரமாக பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம ரோல் பண்ணி வச்ச இந்த பன்னீர் அப்படியே டேரெக்டாக அப்படியே வைக்கணும். நம்ம திருப்பி விட்டோன்னா நூடுல்ஸ் எல்லாம் தலைகீழாக இதில் பிரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணிட்டோன்னா பன்னீர் ஹார்டன் ஆகி அப்படியே ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுங்க. குக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது இன்னொரு சைடாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு, கருகலை. இந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு சைடும் இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஹீட்லேயே ஆயில் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக, அதாவது டிராகன் பன்னீர் செய்ய போகிறோம் இல்லையா? அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் அதிகமாக சேர்த்துனோன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக சேர்த்திக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன்
ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இது 2யுமே இதில் சேர்த்திட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து சாத்தே பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆக வேண்டாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் செஸ்வான் சாஸ் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்திக்கலாம். பொதுவாக ட்ராகன் சில்லி இந்த ஐட்டம் எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த செஸ்வான் சாஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தி கலந்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை இதில் சேர்த்திட்டு நம்ம லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகிறது பார்க்க முடியும் இல்லைங்களா. சீக்கிரமாக இந்த மாதிரி திக்காக ஒரு சாஸி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரணும். ஃபைனலாக இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டெக்ஸ்சருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துறதுனால நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்ல அந்த லுக், அந்த அப்பியரன்ஸ் வந்து நம்மளோட அந்த ப்ரெசன்டேஷனில் சூப்பராக இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப புதுமையாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் லாலிபாப்ஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்திருக்கறனால இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இது நல்லா ஸ்டிக் ஆகும். ஆக்சுவலாக நம்ம பன்னீர் லாலிபாப்ஸில் இந்த சாஸ் இருக்கு இல்லையா, இது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 40 செகண்ட்ஸில் இது அப்படியே ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு இதை கிளறிட்டா இது வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப பன்னீர் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. இதை நம்ம வந்து இந்த மாதிரி டாங் யூஸ் பண்ணி இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே ஸ்டிக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வெள்ளை எள்ளு, இந்த சாஸ் இது எல்லாமே நல்லா கோட் ஆகியிருக்கு. இதில் இது மாதிரி தான் இருக்கணும். நல்லா பர்ஃபெக்டாக இது இருக்கும். இது ரொம்ப சாஸியாக லிக்விடே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை ஒரு கிரேவி மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே நம்ம திருப்பி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விடணும். நூடுல்ஸ் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டதுமே அந்த மீதமுள்ள அந்த சாஸ் எல்லாமே, அந்த ஷெஸ்வான் சாஸ் எல்லாமே இதில் நல்லா கோட் ஆயிருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கோட் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட ட்ராகன் பன்னீர் லாலிபாப்ஸ் எவ்வளோ சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான பன்னீர் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா இது ரப்பர் மாதிரி ஃபீல் ஆயிரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. நல்ல ஜூஸியாக இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.